Hey everyone, what's up and welcome. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ பட் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம தரமான க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எர்த் அண்ட் பிளானட் மாதிரி ஒரு கான்செப்டில் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். தென் வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி உங்களுக்கு ஃபோட்டோக்கு எப்படி நீங்கள் போஸ்ட் கொடுக்கணும்னு. நம்ம வந்து பேக்ரவுண்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் இருக்க, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? நான் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் வந்து எர்த்தோட பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எர்த்து எங்கே இருக்குது? இதோ எர்த்தோட பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு பெருசு பண்ணிடுறேன். சரி, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பிஎன்ஜி. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி ஆட் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ணலாம்னா மாடல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாடல் ஆட் பண்ணிக்கிட்டு சரி, மாடல் வந்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. நல்லா அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி மாடலுக்கு. இப்போ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா மாடலுக்கு நம்ம வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நம்ம லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாடலுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிவிடுங்க. மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் கலர்ஸ் இருக்கும். கலர்ஸில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து -0 பண்ணிவிடுங்க. 0 பண்ணிவிட்டு இங்கே கிளிக் கொடுத்துருங்க. மேலே டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கலாம். இன்வென்ட் கொடுத்துட்டு நம்ம ப்ரஷ் சைஸை வந்து ஹார்ட்னஸை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷோட சைஸை வந்து மீடியமாக வச்சுட்டு நாம் என்ன பண்ணலாம் ரீஸ்டோரை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸில் மட்டும் நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த டார்க் ஷேடு வரத்துக்கு. டார்க் ஷேடு வந்தாச்சு. நாம் என்ன பண்ணலான்னா மூவ் டவுன் இன்னொரு பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல அந்த பிஎன்ஜி வந்து மூவ் டவுன் கொடுத்துலாம். மூவ் டவுன் கொடுத்தவொடனே நம்ம வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பிஎன்ஜி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து கீழே கொடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது ஓரமாக வச்சுருந்தோம்ல, நம்ம இதை வந்து மாடல் கூட நம்ம நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வந்தோன்னா இங்கே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பொசிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணலான்னா மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் ஆனவனே பார்த்தீங்கன்னா மாடலுக்கு பின்னால் போய்டும். நாம் என்ன பண்ணலான்னா இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை. இங்கே ஹெட்டுக்கிட்ட மட்டும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு ஷேடோ. இப்போ நம்ம டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம். லைட்ரூமில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் டேரெக்டாக நம்ம ப்ரீசெட்டில் போயிடலாம். ப்ரீசெட் எங்கே இருக்கும்னா எங்கே இருக்குது ப்ரீசெட்? இங்கே இருக்குது. நம்மளோட ப்ரீசெட் வந்து இந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குல்ல. இந்த ப்ரீசெட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைன்னு. அந்த வீடியோ லிங்க்கும் கீழே தரேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்டோட லிங்க் இருக்குது. நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதிலேயே நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா தென் டிஃப்ரெண்டான ஃபோட்டோ எடிட்டிங் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். தென் அது வரைக்கும் நாளைக்கு ஒரு நியூ எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். தென் அது வரைக்கும் பாய்.